அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவுதான் அந்தமானில் கட்டுப்பாடுகள், கண்காணிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் போதைப் பொருளின் பரிவர்த்தனை தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருகிறது என்பதற்கு சமீபத்தில் ஒரு உதாரணம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. நேற்றைய தினம் ரங்கத்தில் போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது தசரத்பூர் என்ற ஒரு இடத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது என்று அவர்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. உடனே அங்கிருந்து ஸ்ரீ சந்திரன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் முகமது சமீர், SHO ரங்கத், SI அப்துல் சஜீத், PC கே சமீர், கே அப்துல் அமீர், CH பிரகாஷ் ராவ், M முகமது முஸ்தபா, மோசின் முகமது, D தேவிகா, நீலம் பிரதிமா தோப்போ, கிரண் விக்ரம் சிங், NK அக்பர் அலி கொண்ட ஒரு குழு அங்கே சென்றிருக்கிறது. அங்கு சென்றவுடன் அந்த சந்தேகப்பட்ட நபரை அவர்கள் பார்த்திருக்கிறார். சந்தேகப்பட்ட நபர் அவர்களை பார்த்தவுடன் அவர் பயந்து அங்கிருந்து சென்றிருக்கிறார். அவரை பிடித்து அவர் கையில் ஒரு பையை மறைத்து வைத்திருக்கிறார். அந்த பையை இவர்கள் என்ன பை செய்திருக்கிறார்கள், அந்த பையை வாங்கி திறந்து பார்க்கையில் உள்ளே கஞ்சா இருந்திருக்கிறது, போதைப் பொருளான. அது பார்த்தவுடன் அந்த நபரும் தான் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார். மேலும் அவரை அதே இடத்தில் அவர்கள் அந்த போலீஸ் டீம் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மேலும் இந்த போதைப் பொருள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, மேலும் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது போன்ற விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்தமானில் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. போதைப் பொருள் பரிவர்த்தனை மற்றும் போதைப் பொருள் புழக்கங்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த போதைப் பொருள் எப்பொழுதுதான் முடிவுக்கு வரும், இந்த போதைப் பொருளின் நடமாட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று அந்தமான் தீவுவாசிகள் கேள்வி கேட்கின்றனர். கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கை இன்னும் தேவை என்று பொதுமக்கள் சொல்லுகின்றனர். அதே போல எங்கு ஏதாவது இது போல ஒரு நடவடிக்கை தெரிந்தால் போலீசிடம் சென்று தெரிவிக்க வேண்டும் என்று போலீசாரும் கூறுகின்றனர். பொதுமக்களும் அதே போல ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக போலீசாரை அணுகி இந்த சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் போதைப் பொருளின் பரிவர்த்தனை, நடமாட்டம் ஆகியவை அந்தமானில் குறையும். அந்தமானை ஒரு போதையில்லா நகரமாக உருவாக்க நாம் அனைவரும் முயல வேண்டும். நன்றி, வணக்கம்.